நம்ம தமிழ்நாட்டில் இன்று 2 செய்திங்க மாணவர்களை பற்றி. மாணவர்களோடு மோதிக்கொண்ட காரணத்தினால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெற்றோர்களோடு போனது, இது ஒரு செய்தி. ஆசிரியரை தாக்குவதற்காக கத்தி எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு மாணவர்கள் வந்தது, இது போன்ற 2 செய்தி வந்தது. பொதுமக்களிடம் மாணவர்களை நல்வழிப்படுத்த என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவர்கள் அளித்த பதில் உங்கள் பார்வைக்கு. ஆசிரியர்களுடைய ஜாதிய எண்ணங்கள் மாணவர் மத்தியிலே அது பரவுது. இது ஒரு காரணம். அடுத்தால வாரத்துக்கு ஒரு முறை நீதி போதனை வகுப்புகள், ஆண்டு விழாக்கள், விளையாட்டு போட்டிகள், கலாச்சார திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்தினா மாணவர்களுடைய எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறும் போது அழகா படிப்புங்கிற எண்ணங்கள் வரும். ஜாதி மதம் வேறுபாடு மாறும். அதாவது நீதி போதனை வகுப்புகள் நடத்தும் போது இவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி விளையாட்டு போட்டி நடத்தும் போது ஏ பிரிவு பி பிரிவும் போது அவங்க அந்த பிரிவு தான் நோக்கி வரவங்களே தவிர அந்த ஜாதி இந்த ஜாதின்னு வரமாட்டாங்க. அதில் மிக முக்கியமாக சினிமான்னு கண்டிப்பாக சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள் எல்லாம் பணம் கிடைச்சா போதுன்ற சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆனாலும் சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம் கேங்ஸ்டராக இருக்கணும், தப்பான தொழிலை செஞ்சுட்டு அந்த படத்தில் காட்டிட்டு அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்ற மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மிக முக்கியமாக கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி படங்களை வர்றதை தமிழக அரசு இந்திய அரசும் கட்டுப்படுத்தணும். பிள்ளைகள் திசை மாறி அவங்களுக்குள்ள வன்மத்தை ஏற்படுத்தி சண்டை போட்டு படிப்பு வீணாகி அவங்களுடைய வாழ்க்கை தரமே குறைஞ்சி போகும். இதனால் யாருக்கெல்லாம் பெரிய பிரச்சனைனா காவல்துறைக்கு பிரச்சனை மற்றும் தமிழக அரசுக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வேணும்னா பெற்றோர்களை நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லுகிற அவங்க வழங்குகிற கருத்துக்களுக்கும் நல்லொழுக்களும் நீங்களும் நல்ல ஒத்துழைச்சி பிள்ளைகளும் ஒரு நல்வழிக்கு திரும்ப. பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, பள்ளிக்கு தான் செல்கிறாங்களா, கரெக்டாக வர்றாங்களா, அவங்க எந்த பொருள் பயன்படுத்துகிறாங்க, சரியாக சாப்பிட்றாங்களா, அதே மாதிரி கெட்ட பழக்க வழக்கம் எதுவும் அடிமையாக இருக்காங்களாங்கிறத கண்காணிக்கணும். அது மிக முக்கியமாக அதனுடைய கடமை பெற்றோர்களுக்கு. இந்த பெற்றோர்களும் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு கண்காணிப்பில் ஈடுபடணும். பெற்றோர்களும் பொதுமக்களும் அரசும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்பை ஒழித்து மாணவர் செல்வங்களை நம்ம காப்பாற்ற முடியும். பள்ளிகளில் ஒரு மாதம் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க. அடுத்த மாதம் அதே மாதிரி உளவியல் ரீதியாக உள்ள உளவியல் நிபுணர்களை வச்சு கூப்பிட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நடத்தினா அந்த பிள்ளைகளுடைய சில பிள்ளைகள் தான் அப்படி மோசமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பிள்ளைகளை அவங்கள கண்டுபிடிச்சி உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, அவங்க பெற்றோர்கள் சரியில்லையா அல்லது அவங்க சேர்க்கை சரியில்லையா, அவன் எதுக்காக இந்த காரியத்தில் ஈடுபடுறான், அவனுடைய சண்டைக்கு இந்த மனப்பான்மைக்கு என்ன காரணம்னு உளவியல் ரீதியாக உள்ள நடவடிக்கைகளை அந்த நிபுணர்கள் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி அதில் ஒவ்வொரு மாணவர்களின் திறமைகளை கொண்டு வர ஆசிரியர்கள் முயற்சி செய்ய வேண்டும். வாரம் ஒரு முறையாவது நீதி போதனை வகுப்புகள் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு தனி ஆசிரியரை நியமனம் செய்ய வேண்டும். எல்லா ஆசிரியர்களும் அனைத்து மாணவர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.